மேட்ச் நம்பர் 8 ஐபிஎல் 2026 மும்பை இந்தியன்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ ஏப்ரல் 4, 5 ரெண்டு மேட்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 மேட்ச்சை கவர் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லாட்டி ஒரு மேட்ச் தான். மோஸ்ட்லி நல்ல மேட்சஸை கவர் பண்ணி கொடுக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ டெலகிராமில் போஸ்டர்ஸ் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அப்பப்போ கிளியர் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். பட் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் மெத்தடை மாற்றலான் இருக்கேன். இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். கிட்டத்தட்ட நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி தான் மேட்ச் போகுது. அதுக்குன்னு நம்ம ப்ளே ஃபார் ஃப்ரீயில் ஜிஎல் அடிக்க முடியுமா அப்படின்னா அந்தளவுக்கு போகுமா அப்படின்றது டவுட் தான். அதுக்கு லக்கு வேணும். மோஸ்ட்லி நமக்கு தேவையான ஒரு வின்னுன்றது நம்ம எடுக்கலாம். அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நடக்கூடிய மேட்ச்சு. ஸோ தரமான 2 டீம் மும்பை இந்தியன்ஸ் டெல்லி லாஸ்ட் வரையும் பேட்டிங் வச்சுருக்காங்க. மிச்சல் சாண்டனரோ வில் ஜாக்ஸோ வந்துட்டாங்க அப்படின்னா இன்னுமே அவங்களுக்கு மும்பைக்கு அட்வான்டேஜ் ஆகும். டெல்லி ஏர்லி விக்கெட்ஸ் விட்டாங்க. சப்போஸ் நின்று ஆடினாங்க, பத்துன் நிஷாக்கா மாதிரி பிளேயர் நின்று ஆடினாங்கன்னா இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். ஹெட்வேட்டில் 37 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 16 டெல்லியும் 21 மும்பையும் வெற்றி பெற்றிருக்காங்க. அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் 97 மேட்ச் நடந்திருக்கு ஐபிஎல். அதில் 45 ஃபஸ்ட் பேட் டீமும் 50 செகண்ட் பேட் டீமும் ஆவரேஜாக 171 ரன் எதிர்பார்க்கலாம். பட் இந்த வேர்ல்டு கப்பில் நியூட்ரல் ட்ராக்ஸ் கொடுத்துருந்ததுனால ஸ்பின்னர்ஸ்க்கு அதிக அட்வான்டேஜும் பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட்டுன்ற மாதிரி தான் போயிருந்துச்சு. ஸோ உதாரணத்துக்கு எராஸ்மஸ் நவிவியா அவரும் இதே கிரவுண்டில் இந்தியாவுக்கு தான் 4 விக்கெட் எடுத்தார். ஸோ கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு ஓவரால் ஃபுல் வேர்ல்டு கப்பில். சப்போஸ் இல்லை அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போன ஐபிஎல் ரேஞ்சில் கொண்டு வராங்க அப்படின்னா பிச்சை பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்லேயும் பார்த்துருப்பீங்க. ஈடன் கார்டனில் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைக்கின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் வருண் சக்கரவர்த்தி நரேன் இருந்துமே ஃப்ளாட் ட்ராக்கை போட்டாங்க. பயங்கரமாக எஸ்ஆர்ஹெச் அவங்க அட்வான்டேஜை பயன்படுத்தி அடிச்சுட்டாங்க. சப்போஸ் ஸ்பின் ட்ராக் வேணாம், நல்ல ஃப்ளாட் பேட்டிங் ட்ராக்கே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டெல்லியிலையும் ஃப்ளாட் பேட்டிங் ட்ராக்கை போடலாம். 2 பக்கமே பேட்டிங்கில் பயங்கரமாக ரன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஜம்போ ஆப்பு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் டாப்அப் பண்ணுவீங்க, அதுக்கான காயின்ஸ் கொடுப்பாங்க. ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் காயின்ஸை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேவையான பொருட்களை. டோக்கன்ஸை வச்சு நீங்கள் கேம் ப்ளே ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். டாப்அப் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. நீங்கள் ஃபோன்பே மூலியமாக டாப்அப் பண்ணிக்கலாம். 20% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு நீங்கள் டாப்அப் பண்ணுறப்போ கேம் டோக்கனே எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதேமாதிரி புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 50% வரையும் கொடுக்குறாங்க. மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன் அண்ட் ஒன்லி சேஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக ரொம்ப குவாலிட்டியாக மூவ் பண்ணுற ஒரே ஆப்பு, சேஃபான ஒரு ஆப்பு, லீகலான ஒரு ஆப் ஜம்போ மட்டுமே. உறுதியாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போனாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய லீடர் போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சேம் டைம் ரெஃபர் கோட் கேட்டுச்சுன்னா 2K கோல்டுன்றதை போட்டுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ரெஃபர் கோடை வச்சு கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. லீடர் போர்டும் கொடுத்துருக்காங்க. நீங்களே ஒவ்வொரு கான்டெக்ட் ஜாயின் பண்ணுறப்பையும் உங்களுக்கு அந்த லீடர் போர்டில் ஷோ ஆகிட்டே இருக்கும். சேம் டைம் நியூ யூசர்ஸ் யாராவது இன்ஸ்டால் பண்ணால் டாப்அப் வரும். அதேமாதிரி நீங்கள் வித்ரா எடுத்தாலும் உங்களுக்கு டிஜி கோடாக தான் வரும். ப்ரெடிக்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒன் டைம் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். டாப்அப் இஷ்யூ ஃபுல்லாக கிளியர் ஆகிருச்சு. டாப்அப் அழுத்துங்க, நிறைய யூபிஐ ஆப்ஸ் வரும். அதில் எந்த ஆப்ஸ் உள்ளே போகுதோ அதில் நீங்கள் டாப்அப் பண்ணிக்கோங்க. ஃபுல் சேஃபான ஒரு இதுதான். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெல்லியில் நடந்த மேட்சஸ்க்கான ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். நவிவியா நெதர்லாந்து 156 போச்சு. இந்தியா நவிவியா 200. அதுக்கப்புறம் கனடா யுஏஇயும் 150 தான். யுஏஇ ஆப்கானிஸ்தான் 160. யுஏஇ ஆர்எஸ்ஏ சவுத் ஆஃப்ரிக்கா 120. ஜிம்பாவே சவுத் ஆஃப்ரிக்காவும் ஒரு நியூட்ரல் மேட்ச் மாதிரி தான் போச்சு. ஸோ கிட்டத்தட்ட 17 ஓவருக்கு மேலே தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓவரால் பார்த்தோம்னா இந்த மேட்சஸ் வச்சு பார்க்குறப்போ அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் பிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நியூட்ரலாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கு. ஃப்ளாட் ட்ராக் இல்லை. சப்போஸ் ஆன் டைமில் உங்களுக்கு 3:30 மேட்ச் வேறு நல்லா ஃப்ளாட் ட்ராக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா விக்கெட் மாறும். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்ட்ன்றது நல்லாவே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையாக ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும் இந்த கிரவுண்டில் ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கும் ஹெல்ப் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. இந்த T20 வேர்ல்டு கப்புக்கான விக்கெட்டை கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்கோர் கார்டு அனலைஸ் பார்க்கலாம். லாஸ்ட் சீசன் 2 டீம் ஆடினா மேட்ச் பார்ப்போம். அதேமாதிரி இந்த சீசன் எல்லாத்துக்கும் நல்லாவே ஞாபகம் இருக்கும். ரிக்கல்டன், ரோஹித் சர்மா முடிச்சிட்டாங்க. பவுலிங்கில் பெரிய அளவில் சாதுல் தாக்கூர் தவிர்த்து மற்றவங்க யாரும் விக்கெட் எடுக்கலை.
இந்த சீசனில் நடந்த ஒரு மேட்ச்சில். டெல்லியில் கேஎல் ராகுல் டக் அவுட்டு பார்த்துருப்பீங்க. செமி போடுறப்ப அந்த சைடில் எட்ஜ் அடித்து கேட்ச் ஆகிருக்கும். பத்துன் நிசாகா ஃப்ளாப்பு. ஸ்டப்ஸும் ரிஸ்வி மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க. விக்கெட்டில் இங்கிடி அதுக்கப்புறம் நட்ராஜன் நல்ல 3 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. இப்போது போன சீசன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த டீமுக்குள்ளேன்னு பார்ப்போம். சூரியகுமார் யாதவ் 73, ரிக்கல்டன் 25, அப்போயே சமீர் ரிஸ்வி அடிச்சிருக்காரு 39, சாண்டர் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சாண்டர் இந்த மேட்ச் ப்ளே பண்ணால் அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஜஸ்பிரீத் பும்ரா 3 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டு, விப்ராஜ் நிகம் 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு மேட்ச்சில். மிச்சல் சாண்டர் 2 விக்கெட்டு. ஸோ சாண்டர் மொத்தம் 5 விக்கெட் எடுத்திருக்காரு 2 மேட்ச்சு போன சீசனில் இந்த டீமுக்கு எதிராக. ரிக்கல்டன் 65 ரன் அடிச்சிருக்காரு. சூரியகுமார் யாதவ் கிட்டத்தட்ட 100 ரன்னுக்கு மேலே 2 மேட்ச் சேர்த்து அடிச்சிருக்காரு. திலக் வர்மாவும் 2 மேட்ச் சேர்த்து ஒரு 75-80 கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேயே நீங்கள் குறிப்பிட்ட பிளேயர்ஸை பெஸ்ட்டான பிளேயர்ஸை பிக் பண்ண முடியும். முகேஷ் குமார் 2 விக்கெட்டு, இன்னொரு மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 1 விக்கெட். ஸோ 3 விக்கெட் குல்தீப் யாதவ் எடுத்திருக்காரு. இதுலேயே உங்களுக்கு ரீசெண்டாக போன சீசன் ஆன அந்த ஸ்டாட்ஸ் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகிருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பிளேயிங் லெவன் பார்ப்போம். போன மேட்ச் ஆடினா பிளேயிங் லெவனை செட் பண்ணியிருக்கேன். இதில் சாண்டரை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்கானிஸ்தான் பிளேயரை தூக்கிட்டு. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 3 ஃபாரினர் ஆடுற மாதிரி தான் செட் பண்ணுவாங்க எம்ஐ. அது காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். தேவைப்பட்டால் வில் ஜாக்ஸை யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ரூதர்ஃபோர்டை யூஸ் பண்ணுவாங்க. அதான் வந்து அவங்களோட ஃபார்முலா. பட் டாப்லேயே ஃபுல் பேட்டிங் இருக்கிறதுனால யாரை கொண்டு வருவாங்கன்றதை நம்ம அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தான் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ ரோஹித் சர்மா, ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், மிச்சல் சாண்டரு, சாதுல் தாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட்டு, மயங்க் மார்கண்டே இந்த காம்பினேஷனில் போக தான் வாய்ப்பு இருக்கும். டெல்லியோட தரப்பில் பார்த்தோம்னா பத்துன் நிசாங்கா, கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, ஸ்டப்ஸு, டேவிட் மில்லர், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், நட்ராஜன், இங்கிடி, விப்ராஜ் நிகம், முகேஷ் குமார். இதுதான் வந்து இவங்களோட பிளேயிங் லெவனு. ஸோ இப்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேயர்ஸை வச்சு யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவா, எப்படி வந்து ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கும் அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த மேட்ச்சுக்கு நான் டீமையோ ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸையோ ஆட் பண்ணலை. ஸோ ஒரு மேட்ச் வந்து நம்ம பிளேயர்ஸை வச்சு மூவ் பண்ணுவோம். ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து எனக்கு கிளியராக ஓரளவுக்கு தெரியும். அதை வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் முன்னாடி பிளேயர்ஸை வச்சு சொல்லிவிட்டு அப்புறம் ஹெட் டு ஹெட் சொல்கிறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு ஒரு யூஸர் வந்து மெயில் பண்ணார். அதனால் இந்த ஒரு வீடியோவில் மாத்திரம் இது ஓகேனா கண்டினியூ பண்ணுவோம், இல்லாட்டி அடுத்து மறுபடியும் ஹெட் டு ஹெட் டீமை வந்து ஷோ பண்ணுவோம். இப்போ நம்ம யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அந்த விக்கெட் வந்து பிஹேவ் பண்ணியிருக்குது, என்னென்ன பேட்டில்ஸ் எல்லாமே கிளியராக வந்து பார்க்கலாம். ஃபார்ம் வைஸு பேட்டில் வைஸ் வந்து பார்ப்போம். ஃபார்ம் வைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ரோஹித் சர்மாவும் ரிக்கல்டனும் நல்ல ஃபார்மில் நல்ல டச்சில் தான் இருக்காங்க. ஆனால் அதே இது நீங்கள் இந்த தரப்பில் யோசிக்கணும். நல்ல பவுலிங் லைனப்பு, நல்லாவே இங்கிடி, நட்ராஜன் எல்லாமே பவுல் பண்ணியிருக்காங்க. முகேஷ் குமாருமே நல்லா ஸ்விங்குன்றது பண்ணியிருக்காரு. சேம் டைம் இந்த சைடில் நல்ல ஓவரால் கிரவுண்டு ஃப்ளாட் ட்ராக் இல்லாமல் நியூட்ரல் ட்ராக் கொடுத்தாங்கன்னா ஈக்குவல் காம்படிஷனாக போகிறதுக்கு எல்லா சான்ஸுமே இருக்கும். ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் வந்து மெயினாக இருப்பாங்க. ரிக்கல்டனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில். ஸோ சேசிங் வரப்போ எப்போயுமே ரிக்கல்டன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சம்டைம்ஸில் வந்து ஒரு 20 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிருக்காரு. அதையும் யோசிங்க. ஸோ நிறைய பேர் போன மாதிரி ரிக்கல்டன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு வருவாங்க. பட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு 20 ரன், ஒரு கேட்ச் 2 கேட்ச் மாதிரி போகலாம். பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்கும். ரோஹித் சர்மா லெஃப்ட் ஆம் பேஸருக்கு எதிராக தான் வந்து அவர் அவுட் ஆவார். பட் நட்ராஜன் இனிஷியலாக அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் லெஃப்ட் ஆம் பேஸ் மிச்சல் ஸ்டார்க் மாதிரி போடக்கூடிய பிளேயர் இல்லை. கொஞ்சம் மிடில் வராரு, டெத்தில் தான் விக்கெட் எடுக்கிறதுனால ஓரளவுக்கு ரோஹித் சர்மா 30 ரன் ப்ளஸ் வந்து ஆடுறதுக்கு சான்ஸ் ரொம்பவுமே அதிகம். சூரியகுமார் யாதவ் ரொம்ப குயிக்காக அடிக்க பார்த்து அவுட் ஆகிட்டு இருக்காரு. மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினான்னா ரிக்கல்டன் இயர்லி அவுட் ஆகிறப்போ கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் ஒரு 40-50 ரன் வந்து அடிக்கிறதுக்கு எல்லா சான்ஸுமே இருக்கும். திலக் வர்மா போன மேட்ச் ரொம்ப அவசரப்பட்டார், பார்த்துருப்பீங்க. கடைசியில் நரேனுக்கு வந்து கேட்ச் கொடுத்துட்டு போனார். ஸோ எங்கெல்லாம் கேட்சஸ் வருமோ அங்கெல்லாம் திலக் வர்மா இருப்பார். 2 கேட்ச் வரையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கும். உறுதியாக ஓரளவுக்கு ஒரு 30 ரன்னுக்கு மேலே வந்து அடிச்சிடுவார். ஹர்திக் பாண்டியா ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த மேட்ச்சில். போன மேட்ச் மாதிரி ஹர்திக் பாண்டியா சொதப்ப மாட்டார். கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா நல்ல ஒரு ஸ்கோர் இல்லை விக்கெட் வந்து எடுக்கிற சான்ஸ் இருக்கும். ஒரு பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டனா இந்த கிரவுண்டில் நம்ம பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் அவர் எப்போல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரோ அப்போல்லாம் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. சேம் டைம் உங்களுக்கு அக்சர் பட்டேல் அதே மாதிரி தான். இந்த கிரவுண்டில் எப்போல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரோ அப்போல்லாம் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் நிதிஷ் ராணாவுக்கு மேலேயோ வந்து ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். நிதிஷ் ராணாவுக்கு அடுத்து வந்து ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சேஃபஸ்ட்டு டபுள் ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் ஹர்திக் பாண்டியாவும் அக்சர் பட்டேலும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷனாக வேணால் நீங்கள் கேஎல் ராகுலை யோசிக்கலாம். சேம் டைம் இந்த சைடில் உங்களுக்கு பும்ராவும் யோசிக்கலாம். ஸோ இந்த 4 பேர் நல்ல பாயிண்ட்ஸ் வாங்குறதுக்கான எல்லா சான்ஸுமே இந்த மேட்ச்சில் வந்து இருக்கும்.
சாதுல் தாக்கூர் எவ்ரி ஐபிஎல் சீசன் ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுப்பார், அதுக்கப்புறம் பயங்கரமாக அடி வாங்குவார். மிச்சல் சாண்டர் வந்தார் அப்படின்னா நீங்கள் அவரை ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமந்தீர் ஏதாவது ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ட்ரெண்ட் போல்ட்டு ரீசெண்ட் டைம்ஸில் பெரிய ஃபார்மில் இல்லை, ஆனால் அவரோட அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நல்லாவே வந்து ஸ்விங் பண்ணுவார். இங்கே நிஷாங்காவுமே தடுமாறுறாரு, அதேமாதிரி நிதிஷ் ராணாவும் தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கேஎல் ராகுலும் என்ன டச்சில் இருக்காருன்றதுனே தெரியல, ஏன்னா போன மேட்ச் அவர் ஆடி அவுட் ஆனது பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ட்ரெண்ட் போல்ட் செகண்டாக பவுல் பண்ணால் மிகப்பெரிய ஒரு கீ பிளேயர். கொஞ்சம் அந்த செகண்ட் பவுலிங்கில் எப்போயுமே அவருக்கு வந்து ஒரு லக்குன்றது இருக்கும். கிளிக் ஆச்சு அப்படின்னா 2-3 விக்கெட் வரைங்க எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். மயங்க் மார்க்கண்டே ரன்ஸ் போகலாம், ஒரு விக்கெட் அதிகபட்சம் எடுக்கலாம், 2 ஓவர்ஸை கட் பண்ணிடுவாங்க. ஸோ பெஸ்ட்டு பிக்ஸு உங்களுக்கு எம்ஐ தரப்பில் அப்படின்னா செகண்டாக பவுல் பண்ணால் ட்ரெண்ட் போல்ட், ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இந்த மேட்ச்சில் பும்ரா இம்பார்ட்டன்ட். அடுத்து மிச்சல் சாண்டர் ப்ளே பண்ணார்னா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கீ பிளேயர். ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, இதில் ரிக்கில்டன், திலக் வர்மா ஓரளவுக்கு மீடியம் பாயிண்ட்ஸ் வந்து போகலாம். பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் ஹர்திக் பாண்டியா, பும்ராவை ட்ரை பண்ணுங்கள். சூரியகுமார் யாதவ் வேணாலும் ஒரு நல்ல சாய்ஸ் தான். இந்த சைடில் 3 பேரை வந்து நம்ம எடுக்கலாம். செகண்டாக பவுல் பண்ணால் ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க நியூட்ரல் ட்ராக்காக இருந்துச்சு அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ஐஸ் கேப்டனாக நீங்கள் சூரியகுமார் யாதவ் கூட வந்து ட்ரை பண்ணலாம். பட் சேஃபு ஹர்திக் பாண்டியா தான். இந்த சைடில் உங்களுக்கு பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல் ஓரளவுக்கு டீசெண்டாக எப்போயுமே எம்ஐக்கு எதிராக வந்து நல்லா ஆடி இருக்காரு. ரெக்கார்டு அதிகமாகவே இருக்குது கேஎல் ராகுலுக்கு எதிராக, எம்ஐக்கு எதிராக கேஎல் ராகுல் பர்ஃபார்மன்ஸு. சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நடராஜன் பிக் பண்ணிக்கோங்க, செகண்ட் பவுல் பண்ணால் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கிடி வேணாலும் பிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு முகேஷ் குமாரை தவிர்த்து இங்கிடியும் நடராஜன் தான் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற கான்செப்டில் எல்லோரும் வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பாருங்கள். முகேஷ் குமார் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அட்வான்டேஜ் இருக்கும். அப்போ செகண்ட் பவுல் பண்ணார்னா ஒரு லக் இருந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு 2-3 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். நல்ல ரெக்கார்டுமே எம்ஐக்கு எதிராக வச்சுருக்காரு, ட்ரை பண்ணலாம். ஸ்டப்ஸு சேசிங்கில் பெஸ்ட்டு பிளேயர். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் டேவிட் மில்லர் வேணால் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வரப்போ அவர் மேலே வரதுக்கான சான்ஸ் இருக்கும். சமீர் ரிஸ்வி ஆடுவாரான்றது உறுதி இல்லை. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அசுடோஸ் சர்மாவை அனுப்பலான்றது தான் அவங்க பிளானாக இருக்குது. ஏர்லி விக்கெட்ஸ் போனால் சமீர் ரிஸ்வி, விக்கெட்டே போகல லாஸ்ட்டில் தேவைப்படுறப்போ அசுடோஸ் சர்மான்ற காம்பினேஷன் தான். ஸோ குல்தீப் யாதவ் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கிடி எப்படி வந்து இந்த கிரௌண்டில் பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்றதான் பார்க்கணும். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ, ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ எப்படி டெத்துலேயும் முன்னாடி போடுறப்போ 1 விக்கெட் 2 விக்கெட் வந்து எடுத்துடுறாரு. நடராஜனும் ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறதுனால ஒரு விக்கெட் ப்ளஸ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போது இதில் உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் பார்த்தோம்னா சேசிங்கில் நிதிஷ் ராணாவை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், ஸ்டப்ஸை ட்ரை பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நிஷாங்காவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவர் கிளிக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக குயிக்காக அடிக்கக்கூடிய பிளேயர். பேட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அவர் தொடர்ந்து ஃப்ளாப் ஆனதில்லை, தொடர்ந்து அடித்ததும் இல்லை. ஆனால் எப்போ அடிப்பாருன்னு தெரியாது. T20 ஓடியில் ஓரளவு ஸ்டெடி ஆடுவார், டெஸ்ட்டில் ஓரளவுக்கு ஸ்டெடி ஆடுவார், ஓகே. T20 அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டு கேப்டன் கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் இந்த சைடில். சப்போஸ் உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸில் நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணால் ஸ்டப்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். விப்ராஜினிகம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்றது டவுட்டு தான். 1 ஓவர் தான் தராங்க, பேட்டிங்கும் அவருக்கு கிடைக்குமான்றது வாய்ப்பு கம்மி தான். இந்த நமந்தீர் அதுக்கப்புறம் விப்ராஜினிகம்லாம் எடுக்கிறது ரொம்ப பெரிய ஒரு இதாக இருக்கும். ஸோ எம்ஐயில் ஓரளவுக்கு நிறையா பிக்ஸு பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு இங்கே டெல்லியில் ஒரு குறிப்பிட்ட அந்த டீசெண்டான பிளேயர்ஸ் எடுத்தாலே போதும். ஓவர் ரிஸ்க் வந்து இந்த மேட்ச்சில் எடுக்க வேண்டாம். டெல்லி பிளேயர்ஸ் மேலே, எம்ஐ பிளேயர்ஸ் மேலேயும் எடுத்து அதிலே கொடுக்கலாம். வின்னிங்னு பார்த்தோம்னா எம்ஐ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். பட் டெல்லி ஓரளவுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணலாம். ஸோ கேஎல் ராகுலோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. அந்த குறிப்பிட்ட 4 பிளேயருக்குள்ளேயே வந்து கேப்டன் கொடுங்க. இனிஷியல் ஸ்பெல்லு லுங்கி, இங்கிடி, முகேஷ் குமார். ஸோ டெத்துலேயும் முகேஷ் குமார், இங்கிடி, நடராஜன் கம்பைன் பண்ணி தான் பவுல் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட்டு பவர் பிளே, பும்ரா, ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட் வந்து டெத்தில், இல்லை சாதுல் தாக்கூர் வந்து டெத்தில் போடலாம். ஆனால் சாதுல் தாக்கூர் எல்லா மேட்சும் பவுல் பண்ணாலும் சொல்ல முடியாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மேட்ச் பவுல் பண்ணி ஒரு ஓவரில் 25 ரன் கொடுத்தாரு அப்படின்னா மயங்க் மார்க்கண்டேவோ இல்லை இங்கே சாண்டனரோ வந்து அதிக ஓவர்ஸ் வந்து போடுவாங்க. அங்கே ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர் இருந்தார், அவருக்கே 4 ஓவர்ஸ் கொடுத்தாங்க, அதையும் வந்து யோசிக்கணும். ஸோ சாதுல் தாக்கூரை நம்பி போன மேட்ச் பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம போகக்கூடாது. அது மிகவுமே வந்து ரிஸ்க்காக மாறும். ஸோ நல்ல டீம்ஸை வந்து செட் பண்ணுங்கள். டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் வந்து சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். நிஷாங்கா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால், அதேமாதிரி செகண்ட் சேஸ் பண்ணால் நிதிஷ் ராணா. இன்னொரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக நீங்கள் முகேஷ் குமாரை ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்டப்ஸு வந்து ஒரு சேசிங்கில் பெட்டர் பிக்கு 4 பேர். இந்த சைடில் டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸில் ட்ரெண்ட் போல்ட்டு செகண்ட் பவுல் பண்ணால் நிறைய பேர் வந்து பிக் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி திலக் வர்மாவும் சேசிங்கில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ
அதுலேயே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் காம்பினேஷன்லாம் வந்து மிக்சடாகி தான் வருது. ஆஃப் ஸ்பின்னர் போடுவார், லெஃப்ட் ஸ்பின்னர் போடுவார் அப்படிலாம் இல்லை. 2 டீம்லேயுமே மாறி மாறி தான் இருக்குது. அதனால் நார்மலாக அந்த மெயின் பவுலர்ஸை வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக ஹெட் டு ஹெட் வென்யூ கொடுத்துட்றேன். இப்போ நான் சொன்னது ஒரு சிலருக்கு வந்து புரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு புதுசாகவும் இருந்திருக்கலாம். ஸோ எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்